ஜபலக தலை தேடி தேவலகம் மாயிராக்குது. என்ன இது அப்படியே சும்மா ஒரு மாதிரி இந்த மாதிரி நடுங்கிற மாதிரியே இருக்குது இந்த தேவலோகம் என்னன்னு தெரியலையே. தேவலகம் நடுங்கிறையோ நடுங்கிறையோ நான் என்ன எங்கி மேல நான் என்ன செய்வேன் சுவாமி என்றைக்கும் இல்லாமல் இந்த தேவலோகம் சுவாமி ஒரு பூகம்பம் வந்தா எப்படி இருக்குமோ அதே போல் நடுங்கிறது. ஏற்கனவே காலத்தில் அசுராதி வந்தாதான் இப்படி இருக்கும். அசுரர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. நான் என்னன்றேன், எவன் வந்து நம்ம மயிர புடுங்க முடியும்? கையில வச்சிராயுதம் இருக்குது. ஒரு பையன் நம்மள ஆட்டி அசைக்கு பார்க்க முடியாது. நாம எடுத்துட்டு ஆடி வேண்டிதான். யாரும் வர போறா? நீ தைரியமா உட்கார்ந்து பாத்து உட்காரு. இதுதான் தேவலோகம். பார்த்து தெரியலையா? தேவலோகத்துல அந்த மாதிரி தேவ இந்திரனும் இருந்தா அந்த மாதிரி வீர பராக்கு ஜோதி பண்ணி தாண்டு வரக்கூடிய பராக்கு ஜோதி பண்ணி ஆண்டு வரக்கூடிய நரகாசுரன் முருகாசுரன் 3 சோதனை வந்து சொல்லிட்டோம். ஐயா வரும்போதே கதை தட்டி வரத்துக்கு கம்மியாச்சு. முக்கியமான நேரத்துல நீ ஏன் கதை கூட்டு தரீங்க? காத்தோட்டமா உட்காந்து பேசி நின்றா வேற ஒண்ணு இல்ல. அதேதான் வேலை. இப்ப இங்க வண்டியா 2ஆம் நேரத்துல என்ன சமாச்சாரம்? நரகாசுரன் முருகாசுரன் சேன தளபதி எல்லாத்தையும் கும்பலா நோண்டி குய் நோண்டி வச்சாச்சு. இந்த கர்நாடகா எங்க இருப்பானுங்க? நரகாசுரன் தேடியா பையன். ஆமா, அவன் எங்க செத்து போச்சான்னு தெரியல. அவன் மூஞ்சி எப்படி இருக்குது? அவன் மூஞ்சா நம்ம சரகர் சூத்துது. சரி, அப்படி வந்திருந்தா தேவ இந்திரனும் இந்திராணியும் அப்படி சதிமதிமா சிமாதனத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஓடி வந்து என் காலில் விழுந்தால் வேண்டிய வரத்தாரன் சொல்றப்ப ஐயா அவர் வந்துருந்தாங்க. ஓட்டு ஓடி வந்து ஏன் பார்த்த பண்ணாங்க. வேண்டிய வரந்து நேரம் போ பார்த்துருந்தோம். தம்பி நீங்க பாகத்துக்கு பல்லாமாக யாரியா புள்ளி எங்க இருந்து வரீங்க? ஜோதி பண்ணி தாண்டு வரக்கூடிய நரகாசுரன் முருகாசுரன் பராக்கு ஜோதி பண்ணி தாண்டு வரக்கூடிய பராக்கு ஜோதி பண்ணும் பராக்கு ஜோதி பண்ணி தாண்டு வரக்கூடிய நரகாசுரன் முருகாசுரன் என் சேலை தளபதி மூஞ்ச பாத்தாட ரவி. சரி, எங்கடா கடை? எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த தேவலோகத்தில் நானே உட்கார்ந்து சும்மா உங்களுக்கு புரட்சி போட்டு வேண்டும். பொண்ணுலோகத்தை நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். இந்த தேவலோகத்தை கொடுக்கணும். உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி சொன்னா அப்படின்னா மயில் சண்டை சமராக யுத்தம். அடுக்கு மொழியில வசனம் பேசுறாங்க. அடி புண்டை
உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாகி தம்பி. ஏதோ பாலுக்கு சேர்த்து குடிக்கிறாங்க. நானா தம்பி உங்களுக்கு எல்லாம் உயிர் பிச்சை தரேன். இந்த தேவலோகத்துக்கு வந்து என்ன ஆட்டி அசைக்கு மரியாதையா சொல்றேன். வந்த வழியே ஓடுறீங்க. கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாத அடிக்கும் போது இந்த காத்துல பறக்குமே அத என் கையில் இருப்பது வச்சிர ஆயுதம். வச்சிர ஆயுதம். ஐயோ யார் அதிபதி? இப்ப நீங்க அதிபதி. உன் தாயார்? என் தாய் அதிதி. அதிதி? ஆமா. அவன் காதல பாரு கவசம் கொண்டணும். ஆமா. அது பிடிக்காச்சு. கையில கைத்தல இருப்பது என்ன? மணி கவுத்துமா மணி. கவுத்து சூடாமணி. சூடாமணி. அந்த மணியை பிடிக்காச்சு. உன் மணிமுடி முடியாச்சு. ஆமா. உக்கால இனிமே தேவலோகத்தில் நானே அதிபதி. இனிமேல் நீ ரெக்கே இல்லாத பறவை மாதிரி உக்கால போய். ஐயோ இந்த தேவலோகம் இப்ப யாரும் சொல்லும்? எல்லாம் உங்களுக்கு தாங்க. இந்திராணி ஐயா இந்த தேவலோகம் என் மனைவி இந்திராணி பேர்ல இது நான் வெத்தாள். மந்திரி எவனா இந்திரானா?
ஆடா போடவே எல்லாரும் ஒரு சின்ன உனக்கு மரியாதை கட்டுதா பொண்டாட்டி பாத்தியா வாங்க வாங்க வாங்கலாம் ஒண்ணு விடாத பொண்டாட்டி ஆட்சி அசைக்க முடியாது மச்சான் வா மச்சான் ஆமா நம்மள மாதிரி சொல்லு மக்களை கிணத்துல மண்ண மாதிரி போட்டு நம்மள மாதிரி தெரியாது பொத்தல்ல போட்டு வேலை வேலை உங்களெல்லாம் பார்த்தாச்சு பொட்டக்காலங்க பையனே பாவி யாரு ஏன் கொண்டு அடிக்கிற எதுக்கு அடிக்கிற நோட்டிட்டு போடுவாங்க அடிக்க வேண்டாம் அடிப்பட்ட ஜெகம் இல்லை ஜெகம் அடிக்க வேண்டாம் அடிக்க இதுக்கு மேல இவளுக்கு மரியாதை மண்ணை போட்டு போ மஞ்சா படம் கட்டு மஞ்சார பையனா பையா மாத்த போறாங்க அழைத்துக் கொள்ள விட்டோம் இப்ப கையால் சரி போக வேண்டும் போகலாம் ஆகட்டும் சொல்லுங்க தேவலோகத்தை கொள்ளையிட்டு விட்டார் படுவாங்க அடித்து விட்டார் அதனால் நமக்கு கதி வேற எதுவும் தாங்கலங்க ஐயோ என் மகனே நான் பொண்ணு மாதிரி வச்சிருந்தனே பூ மாதிரி வச்சிருந்தனே நிக்க வச்சு ஓதிக்கிறாங்க கம்மியாட்டி நாங்க அடி வாங்குறது உனக்கு அம்மா கேவலமா போச்சா சரி ஆபத் பாண்டவன் வைகுந்த பெருமாள் அவர் இடத்துல போனாதான் இது அதனால் நம்ம இப்ப எங்க போனோம் வைகுந்தா தன்னை தேடி பார்க்க வேண்டியும் பரம
நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். சுகமாக வாழ வேண்டும். ஐயா கங்காதரன் வாங்கய்யா வாங்கய்யா நீண்ட ஆயுளத்தில் நிறந்த செல்வத்தோடு வணக்கம். வாழ்வு பொருளற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். சரி இவங்க யார் அது? என் பொண்ணு விட்டாங்க. என் பொண்டாட்டி நம்ப மாட்டியா? ஐயோ இருச்சாய். ஓ இருச்சாயா? நான் ஆசா கூப்பிடுறா. எப்ப பார்த்தா இருச்சாய் 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 இருச்சாய். ஓ இருச்சாய் பேரு சாமி பேரு. சொல்லுங்க சாமி வசதி புரிய வரலாமா?
ஏன் குளிக்க சொல்ற? அப்ப நீ தான் ஊடு தரும் போனாங்க. ஐயோ அப்படியே குளிய ஓடுறீங்க. ஏங்க இன்னைக்கு 5வது நாள். ஆமா. மஞ்சா தேய்ச்சி குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிட்டு. ஆமா. அதான் மகனே மஞ்சள். சரி போ வரம்போ. சபையை பார்த்தே எழுமடா. எப்பேற்பட்ட சபை? இதே பெருமை தேவ சபை. மகாலட்சுமி சபை இது. மகாலட்சுமி போன்ற சபை. இந்த மகாலட்சுமி போன்ற சபையில் புவியலனும் புறந்தலனும் பூவுலகை தாவி இழந்தோன் தாம் இருக்க நாவில் இடைநக்கி நூல் நிறுடும் தேவை அறிவேனோ பிந்தகத்தில் கூத்து. என்ன உனக்கு விளக்க முடியுது? நானும் எனது மனைவி காளிகாதேவன் தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் யாரு தாள் அடிச்சது, யாரு மிருதம் வாசித்தது? சரி பரிமட்டு தொப்பலாம். இவங்கெல்லாம் எனக்கு தாள பந்தம் அடிச்சாங்க. ஆமா அவன் தூங்கல அடிச்சாங்க. நாங்கள் இருவரும் தில்லையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் எனக்காக நந்திதேவன் மிருதங்க வாசித்தார். எனது மனைவி காளிகாதேவிக்கு எங்க மச்சா இருக்கின்றாரே நாராயணன் எம்பெருமான் மிருதங்க வாசித்தார். அப்ப இருவரும் சமமா ஆடக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்டத்தில் காளிகாதேவி ஜெயிக்கிற மாதிரி தெரிந்தது அந்த தேவர்களுக்கு. ஆனா ஒரு க்ஷணத்தில் அந்த அம்மா தோற்று விட்டது, நான் ஜெயித்து விட்டேன். ஆமா. அப்ப பார்த்தார்கள் தேவர்கள் மூவார்கள். நீங்கள் இருவரும் சமமாக தில்லையில நாட்டி புரிந்து கொண்டிருந்தீர்கள். இருந்தீங்களே. நான் தோக்கிற மாதிரி தெரிந்தது. எங்களுக்கு தெரிந்தது. அந்த அம்மா ஜெயிச்சுட்டாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அலுவலர் ஒன்று கூடி என்ன கேட்டார்கள். அது காரணம் என்ன தெரியுமா? நான் தோக்கிற மாதிரி தெரிந்தது இல்லை அவர்களுக்கு. எனது மைத்துன நாராயண மிருதம் எடுத்துக்கொண்ட என்ன செய்தார்? மிருதம் அடித்துக் கொண்டே ஒரு காலத்துக்கு இப்படி தான் மச்சான் காலத்துக்கு ஆட சொல்றாரு. உடனே காலத்துக்கு ஆடுனா அப்படி வந்து இந்த நச்சரவத்தோட கீழே இறக்கிவிட்டு காலால் எடுத்து நாவால் நக்கி அணிந்து அந்த ஆட்டத்தில் காளிகாதேவி என்னிடத்தில் தோற்று விட்டது. அந்த மேடையை விட்டு கீழே இறங்குவது இருந்து விட்டோம். அதனாலதான் இப்ப நம்ம தெருவில் ஆடக்கூடிய காரணம். நீ ஊர்ல கட்டுனாலும் சரிதான், நீ வருஷம் பூரா தெருக்கூத்தாருனாலும் சரிதான். யார் யாரு தெருக்கூத்தாடுறாங்களோ அத்தனை பேரும் அந்த அம்மனர்களை பெற்றவர்கள். மேடம் மேல ஆடுறாங்க பத்தியா, அதெல்லாம் என்னுடைய அருளை பெற்றவர்கள். அப்பதான் கேட்டார்கள். ஆமா. அப்போ அந்த அம்மா ஜெயிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஆனா ஒரு க்ஷணத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அந்த அம்மா தோத்துட்டாங்க. ரகசியம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அனைவரும் ஒன்று கூடி என்ன கேட்டார்கள். எனக்கு தெரியாது. இந்த ரகசியம் தெரிய வேண்டுமானால் மயிலாப்பூர் சென்று திருவள்ளுவர் அங்கு இருக்கின்றார், அவரை பார்த்து கேட்டால் ரகசியம் சொல்லி விடுவார். அப்படி சொல்லுங்கள். அனைவரும் ஒன்று கூடி மயிலாப்பூர் சென்று திருவள்ளுவரை பார்த்து கேட்கின்றார்கள். ஐயா, எதற்காக உன்னை தேடி வந்தோம் என்று சொன்னால், சிவபெருமானும் காளிகாதேவி தில்லையிலே நாட்டியம் புரிந்தார்கள். இருவரும் சமமா ஆடக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா ஜெயிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஆனா ஒரு க்ஷணத்தில் அந்த அம்மா தோத்துட்டாங்க, இவர் ஜெயிச்சிட்டார். அதோட ரகசியம் எங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காகத்தான் உன்னை தேடி வந்தோம். அந்த ரகசியம் சொல்லுங்கள் என்று அனைவரும் ஒன்று கூடி கேட்டார்கள். சிறப்பா, வேற ஒண்ணு கிடையாது. அப்படி என்று அப்பதான் திருவள்ளுவர் சொல்கின்றார். என்னன்னு? புவியலனும் புறந்தரனும் பூ உலகை தாவி இழந்தோன் தாம் இருக்க நாவில் இறைக்கு நூல் நிறுடும் ஏழை அறிவேனோ பிந்தகர்ந்து. திருவள்ளுவருக்கு என்ன வேலை சொன்னா, தினந்தோறும் தறி நெய்யக்கூடிய. ஆமா. புவியலன் சொன்னா ஐநாயக பிரம்மதேவன், புரந்தரன் சொன்னால் நான். பூ உலகை தாவி இழந்தோம் மாலாய கண்ணன் மும்மூர்த்தி தேவர்கள் அங்கதான் இருந்தாங்க. அத்தனை பேர் ஒன்று கூடி என்ன தேடி வந்திருக்கின்றீர்களே. நாவில் இடைமைக்கு நூல் நிறுடும் ஏழை அறிவேனோ பெஞ்சகன். தினந்தோறும் தறி நெய்யக்கூடிய வேலை திருவள்ளுவருக்கு. தறி நெய்து கொண்டிருந்தாலும் பக்கத்தில் ஒரு வட்டல் கிணத்துல தண்ணி வைத்து விட்டு தறி நெய்யக்கூடிய பழக்கம். அப்ப ஒரு நூலானது அருந்து விட்டால் உடனே எங்க போகும்? கையே அங்க போவது கையை இப்படி தறி நெய்ன உடனே நூலை அறிஞ்சுட்டாங்க. ஒரு நாங்கள் எச்சு தொட்டு நூலை தறி செய்து தறி நெய்வாரு திருவள்ளுவருக்கு. எப்படி வேறு அப்படின்னு திருவள்ளுவர் தறி நெய்வாரு. அப்பா
பக்கத்தில் ஒரு வட்டல் கிணத்துல தண்ணி வைத்து விட்டு ஏன் தண்ணீரா நானும் எனது மனைவி காளிகாரியாவை தென்னையில நாட்டியம் புரிவது இந்த தளத்திலே தெரியும் அதை பார்த்து கொண்டே தெரியக்கூடிய பழக்கம் திருவள்ளுவருக்கு. ஆமா. அப்ப அந்த வரி சொன்னவுடன் தேவர்களுக்கு புரிந்து விட்டது. அப்ப ஒரு மனிதனுக்கு முக்கியமா என்ன தேவை? ஆடை இல்லை என்றால் அதனாலதான் நான் லங்கோடு கட்டியிருந்தேன், காலை தூக்கி ஆடினேன். எனது மனைவி காளிகாரியாவை காலை தூக்கி ஆடி இருந்தால் அபிமானம் போய்விடுவே என்று அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து நின்று விட்டு அப்படி திருவள்ளுவருக்கு சமமா அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்தவர்களுக்கும் அதோ மகமாரியம்மன் பாதத்திற்கும் உங்கள் இருவர் பாதத்திற்கும் அறியவர் ஒரு கோடி வணக்கம். இதற்கா ஆளை பார்த்து விடுமா தெரியல. சங்கர சடாதரமூர்த்தி இருக்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கன் படுத்த பரமக்கடவுள் நான் முக்கன் படுத்த பரமக்கடவுள் யானை முதல் எறும்பு கடைசி 8000 ஜீவபேதங்களுக்கு படி இழக்கக்கூடிய கருத்தீவன் நான் ஒருவனே. ஐயா சிவபெருமானேங்க ஏமா சந்தேகமா கேக்குறேன்? யானை முதல் எறும்பு கடைசி 100 பேதங்களுக்கும் படி இழக்கக்கூடிய சிவபெருமானேங்க நானேதான்பா. ஆதியில வந்த சிவபெருமானா இப்ப இருக்கிறாரோ அந்த சிவபெருமானா சிவபெருமானா நீ யாரு? சரி, ஆதியில வந்தவர் என்ன செய்தார்? ஆதியில வந்தவர் இந்த பாபர மக்களுக்கு படி அளவு இருக்கு. படி அச்சோர் வந்து கோபுரம் வந்தார். ஆதியில வந்தவர். இடையில வந்தவர் படி அச்சோர் வந்து தலைவெட்டி அளந்தார். இடையில வந்தவர். இப்ப இருக்கக்கூடியவர் இப்ப இருக்கிறவரு இது போல ரூம் கட்டி கிலோ கணக்கு கொடுத்துட்டு வர்றாரு ஓசில். ஆனா இதுக்கு மேல வர்ற சிவபெருமான் கையில அள்ளி தான் போடுவாரோ இல்ல எண்ணி கொடுப்பாரோ இல்ல கிள்ளி கொடுப்பாரோ தெரியலுங்க. இந்த 3 சிவபெருமான் நீ யாரு? 3 சிவபெருமான் நீ யாருன்னு கேக்குறேன். யுகம் என்பது எத்தனை? 4 யுகம். அது என்னன்னா திரேதா துவாபரி கலியுகம். அது எவ்வளவு காலம்? அது தெரியாதுங்க. கிரியாதாயுகம் 17,28,000 வருஷம். 17,28,000 வருடம். கிரியாதாயுகம் 12,96,000 வருஷம். 12,96,000 வருடம். துவாபரியுகம் 8,64,000 வருஷம். 8,64,000 வருடம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். 4,32,000 வருடம். இந்த 4 யுகம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சதுரயுகம். இது போல 1000 ஒன்றா கூடினால் ஒரு மகாயுகம். அப்பதான் தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு இவ்வளவு நாள் சத்து ஒரு நாள். கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் பிறக்கிறோம், இறந்து போகிறோம். இவ்வளோ கண்ணை சமட்டு பாரு. அவங்களுக்கு படம் தான் செலவு பண்ற. இப்போ நீ கேட்ட ஆதியில வந்தவரா இடையில வந்தவரா கேட்ட? ஆதியில வந்து அளந்து நிறைய போட்ட சிவபெருமானும் நானேதான். இடையில வந்து அளந்து தலைவெட்டி போட்டான்னு சொல்றீங்க, அந்த சிவபெருமானும் நானேதான். ஊருக்கு கிலோ கொடுக்குறாங்க சொல்ற பத்தியா, அந்த சிவபெருமானும் நானேதான். அந்த நாள் முதல் இந்த நாளிகை வரை பூரா நானேதான். அப்ப கேணி விரோதம், கலாசி விரோதம், அப்புறம் பொட்டலுமை விரோதம், இவன் பள்ளியர்ச்சனை விரோதம். ஏண்டா கேணு விரோதம், கலாசி விரோதம், கடைசியில பள்ளி கட்சனா? அதான் பிராந்தி பண்ணுங்க. ஆமாங்க, பள்ளி கட்சனா அதுதான் இது தெரியாது. அட மூடப்பட திறக்க முடியலக்கா அட பள்ளி கட்சி திருத்துருது. அது பேர் தான் பள்ளி கட்சம். பாபர மக்களுக்கு படி அழுவது காக்காலிக்கு வந்துட்டாங்க. அனைத்து ஜீவனுக்கும் படி அழுகுறேன். ஒரு 10 ரூபாய் கொடுங்க. அனைத்து ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் உள்ள 4448 ஜீவராசிகளுக்கு படியாளர்கள் சொல்றியா? இப்ப எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும்னு கேக்குறேன். அவன் காசு போட்டு கொடுத்தா போதை ஏறாதாங்க, ஓசி கொடுத்தா போதை ஏறுமா அவனுக்கு. நாளைக்கு தேடுறாங்க நாளைக்கு. சரி,
நீ 10 ரூபாய் கொடுன்னு எனக்கு கேக்குற. ஆமா. எனக்கு நீ உண்மையான அடியாரா இருக்க வேண்டுமே. என் மேல உனக்கு சந்தேகம்? ஏன்னா உன்னை போலவே திருநாவுக்கரசு என்ன தெரியுமா செய்தார்? என்ன செய்தார்? பல நதிகளில் தலைமொழிகி பல சேத்திரங்கள் சென்று என் மீதே பாடலை பாடிக்கொண்டிருந்தான் திருநாவுக்கரசு. 80 வயது வரைக்கும் ஐயா கம்மியா இருப்பா. 80 வயது வரைக்கும் காட்சி கொடுக்கவே கிடையாது. நேரா கைலாயம் வந்து அழுது புலம்பினால் காட்சி கொடுக்க வேண்டும் என்று. உனக்கு இங்க காட்சி கொடுக்க முடியாது. நேரா திருவையாறு வந்தா காட்சி கொடுக்கணும் சொல்லி 81வது வயதில் அவனுக்கு காட்சி கொடுத்து சிற்றின்பத்தை கொடுத்து அதன் பிறகு பேர் கொடுத்தோம். அது போல எனக்கு நீ உண்மையான அடியாரா இருந்தா 1 10 100 1000 சதகோடி சங்கமா போய் நிற்கும். ஐயா சிவபெருமனா ராவெல்லாம் இந்த இரும்பு தளத்தை அடிச்சுட்டு அந்த கட்டுக்காரன் வாங்கி கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு அவனே பேர் எடுப்பதை விட நாளைக்கு திருவண்ணாமலை வந்து சிவனே சிவனே அருணாசலா நல்லா டெய்லி வாங்கி தரேன். ஒரு நாள் எனக்கு வாங்கி கொடுக்க போறேன், நாளைக்கு வாங்கி கொடுறேன். அப்படி இருக்க அந்த நாளடி தூதிக்கும் இல்லங்க கல்லு கருவாடு மீன் கிட்ட சொல்றீங்க. கல்லுக்கு நாலடியார் துதிக்கும் மெய்யல் 63 நாயன்மார்கள் சிவாயம் என்றிட 4ஆம் பதம் அளிக்கும் மெய்யன் காலனை கடிந்து நான் கண்டன்மார் கண்டனுக்கு கல்லுக்கும் தேரைக்கும் கருணையன் தந்தியன் வல்லாளராஜன் பிள்ளையாய் வந்தேன். இப்போ கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கும். தேரை இருக்குது. எனது மனைவி சந்தேகம் ஒரு நாள் சந்தேகம் வந்து விட்டது. ஆமா ஆமா தினந்தோறும் சென்று படி இறந்துட்டு வரேன் போறியே ஒரு எறும்பு பிடிச்சி ஒரு சிம்மல் அணைச்சு இந்த எறும்புக்கு எப்படி படி அளக்குற எல்லாத்தையும் படி அளக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்துல எறும்பு பிடிச்சி முடிச்சு முதல் நாளே மறுநாள் திறந்து பாரு அந்த எறும்பு வாயில ஒரு நொய் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி திறந்து பார்த்தா அந்த எறும்பு வாயில ஒரு நொய் இருக்கு. அது போலதான் கல்லுக்கும் தேரைக்கும் கல்லுக்குள்ள இருக்கும் அந்த தேரை அதுக்கும் நான் படி அளப்பேன். கல்லுக்கும் தேரைக்கும் கருணையன் தந்தியன் வல்லாளராஜன் பிள்ளையாய் வந்து திருவண்ணாமலை கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோபுரம் முன்னாடி இருக்கிற கோபுரம் யார் கட்டுனதுன்னு கேட்பாங்க. ஒண்ணு மாதிரி ஆளுங்க ராஜகோபுரம் இல்லையாதே ராஜகோபுரம் இந்த கோபுரத்தை யார் கட்டுனது அப்படின்னு கேட்கும் போது அந்த வல்லாள மகாராஜன் சொல்றான் நான் கட்டினேன். இந்த கோபுரத்தை நான் கட்டினேன். நான் என்ற ஆணவத்தோடு அகந்தையோடு நான் கட்டினா எங்க நீ கட்டின இப்ப அப்படிதான் ஆணு முடிச்சுக்கிறாங்க. நம்மளோட ஆளு யாரும் இல்ல அப்படி கிடையாது. நான் என்ற ஆணவத்தோடு அகந்தையோடு நான் கட்டினேன் என்று ஆணவத்தோடு சொன்னான். ஆமா எப்ப நான் என்று சொன்னானோ ஆணவம் வந்ததோ அகந்த வந்ததோ அவன் கட்டின கோபுரத்தை வழியா வெளியே வருவது கிடையாது. உள்ள இருந்து வெளியே வருவது கிடையாது. வெளியே உள்ள போவது கிடையாது. பக்கத்துல ஒரு வழி இருக்கு, அந்த வழியா தான் வெளியே வருவது உள்ள போவது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் 2 நாள் தான் மல்லூர்பேட்டை ஆற்று நடக்குது இல்லையா, நேரா மல்லூர்பேட்டை தென்பெண்ணையாறுல வந்து தலைமொழிகிட்டு மீண்டும் கலசபாகம் போய் அந்த பாலாற்ற தலைமொழிகிட்டு மீண்டும் நான் வரும்போது வல்லாள மகாராஜன் சேர்த்துட்டான். எனக்கு ஓலை வரும்போது என்ன வல்லாள மகாராஜா கிடையாது, பிள்ளைகளை தீர்ப்பதற்காக அவனுக்கு அதனால 16 நாள் வரைக்கும் வெளியே இருந்து பக்கத்துல பள்ளிகொண்டாப்பட்டு ஆறு ஓடுது பாரு, அது துணிஞ்சதாராது. பள்ளிகொண்டாப்பட்ட துணிஞ்சதாற்றல் தலைமுறைக்கு பக்கத்திலே சம்பந்தனூர் அப்பாவுக்காக கரும காரியத்தை செய்து அன்னைக்கு தலை கட்டிக்கின்னு அன்னைக்குதான் அந்த கலசத்தை எடுத்துக்கின்னு அன்னைக்குதான் ஒரு நாள் மட்டும்தான் அன்னைக்குதான் அந்த வழியா உள்ள போகுது. அதான் கல்லுக்கும் தேரைக்கும் கருணையின் தம்பியன் வல்லாளராஜன் பிள்ளையாய் வந்து அப்படி புரியுதா? ஏதாவது உனக்கு வரும் ஐயா சிவபெருமானே
ஐயோ என் மறந்தே கேக்குற ஏன் சரியான சொல்றீங்களா எம்மா தான் சேர வந்துங்க நேரம் அப்படி கிடையாது. இப்போ கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் பட்டீஸ்வரன் ஒரு கோவில் இருக்குது. பட்டீஸ்வரன் ஆமா, சிவபெருமான் கோயில். அங்க போயிட்டு நீ பாத்துட்டு அந்த ஊர்ல பிறந்து நீ செத்துட்டுன்னு வச்சுக்கோ, உன் எலும்பு அப்படியே கல்லு ஆயிடும். கல்லாகிடும். ஆமா, ஆஹா அந்த வரம் வாங்கியது அந்த பனைமரம் எப்பயுமே நான் காயக்கூடாது. சாகா பனைமரம். அங்க புளியம்பழம் இருக்கு பத்தியா, அது பழம் பழுக்காது, காயாதான் இருக்கும், பழமே பழுக்காது. அது போல ஏதாவது வரம் எம்மா செலவாகுதுங்க பட்டீஸ்வரர் அங்க பேர் அந்த சிவபெருமான் கோயில் அங்க இருக்குது இல்லையா, பட்டீஸ்வரர். புரியுதா? அதனாலதான் அந்த ஊர்ல அந்த சிவபெருமான் அந்த லிங்கத்து மேல காமதேவன் அங்க சென்று பாடானா அந்த காமதேவன் அங்க சிவபெருமான் அந்த லிங்க வடிவமா இருக்கக்கூடிய நேரத்தில் பூஜை செய்தது. நேரம் அந்த காமதேவன் அங்கதான் அவருக்கு காட்சி கொடுத்த இடம். அதனாலதான் அந்த காமதேவன் வரம் வாங்கியது. இங்க இறக்கக்கூடியவர்கள் அப்படியே அந்த எலும்பு பூரா அப்படியே கல் ஆயிடும். ஆக வேண்டும். ஆயிடும், ஆக வேண்டும் இல்ல, ஆயிடும். எப்பயுமே பணம், ஆமா, பணம் எப்பயுமே பனைமரம் சாகாது. சாகா வரம் கேட்டு வாங்கிட்டு சேர்த்து பனைமரம், புளிய மரம் பழுக்காது. அதாவது அந்த மாதிரி ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்டான்னா, சரி இருந்தாலும் கல்விக்காக ஒருவன் வேண்டும், செல்வத்திற்காக ஒருவன் வேண்டும். என்கிட்ட எப்பயுமே செல்வம் இருந்தது கிடையாது. அதற்காக வேண்டி குபேரன் சிநேகரை வைத்துக் கொண்டேன். ஆமா, கல்விக்காக ஒருவன் வேண்டுமே, அதற்காக வேண்டி திருக்கோவில் பக்கம் திருவண்ணநல்லூர் பக்கம் தடுத்தாய் கொண்டான் ஊர்ல போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுந்தரமூர்த்தி அந்த ஊர்ல தான் ஒரு பெண்ணை தாலி கட்டக்கூடிய நேரம். அங்கு நான் சென்று சுந்தரமூர்த்தி தாலி கட்டுவது நிறுத்தா, நீ எனக்கு அடிமை, உன்னுடைய தந்தை அடிமை, உங்க தாத்தா அடிமை, இப்படி உங்கள் பரம்பரையா எனக்கு அடிமையா எப்படி ஒரு பெண்ணை தாலி கட்டுவது அடிமை அப்படி என்று சுந்தரமூர்த்தி பார்த்து கேட்டேன். சுந்தரமூர்த்தி என்ன பார்த்து கேட்கிறான், ஐயோ சாமியாரா, உனக்கு அடிமைன்னு சொல்றீங்க, ஏதாவது சாட்சி அட்டாச்சி இருந்தால் காட்டினால் ஒத்துக் கொள்வேன் சொன்னான். விடுவேனா? மீண்டும் ஓலைச்சொடி எடுத்து காண்பித்தேன். அதுல உனக்கு நான் அடிமை என்று எழுதியிருந்தது. அந்த ஓலைச்சொடி அந்த அக்னி குண்டத்திலே போட்டு எரித்து விட்டான். மீண்டும் சுந்தரமூர்த்தி என்ன பார்த்து கேட்கிறார், சாமியாரா, நீ காட்டினாய ஓலைச்சொடி இந்த அக்னி குண்டத்திலே போட்டு எரித்து விட்டேன். மீண்டும் ஏதாவது சாட்சி அட்டாச்சி இருந்தால் காட்டினால் ஒத்துக்கொள்வேன் சொன்னான். விடுவேனா? மீண்டும் செப்போட்டு எடுத்து காண்பித்தேன். அதிலையும் உனக்கு நான் அடிமை என்று எழுதியிருந்தது. நான் தடுத்து நிறுத்தியதால் வழக்காடு மன்றத்தில் என் மீது வழக்கு தொடுத்து விட்டார். ஒரு சாமியார் வந்தாரு, நான் தாலி கட்டக்கூடிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி விட்டார், கேஸ் போட்டு விட்டார். அந்த வழக்கானது என் பக்கம் தான் தீர்ப்பானது. அதன் பிறகு நானே உருவத்தை மாற்றி நானே தூதாக சென்று 2 பெண்ணை பார்த்து அந்த சுந்தரமூர்த்திக்கு திருமணத்தை செய்து வைத்து சிற்றின்பத்தை கொடுத்து அதன் பிறகு பேரின்பத்தை கொடுத்தேன். 63 நாயன்மார்களிலும் அவளும் ஒருவர். இருந்தாலும் இன்றைய தினம் வெள்ளியம்பலத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு வரமாளிக்க வேண்டும். சரி, இடமாக எனது மனைவி பார்வதா தேவி அழைத்து 20 சமமாக அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு வரமாளிக்க வேண்டும். கால தாமதம் இல்லாமல் நான் அழைத்ததாக சீக்கிரம்